செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே விலாங்காடு கிராமத்தில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து சிறுவன் காயமடைந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நாயை துப்பாக்கியால் சுட்டபோது தவறுதலாக சிறுவன் மீது துப்பாக்கி குண்டு தவறுதலாக பாய்ந்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக வணக்கம் ரவீனா. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த விலாங்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். வீட்டின் அருகே நீண்ட நாட்களாக உடலில் காயங்கள் ஏற்பட்டு நாய் ஒன்று சுற்றி திரிந்துள்ளது. அந்த நாயை சுட்டு கொலை செய்ய சிறுகாரணை கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் நரிக்குறவரை சேர்ந்தவரை அழைத்து வந்துள்ளார். சுற்றி திரிந்த நாயை சுட்டபோது துப்பாக்கி குண்டு ஒன்று அந்த வழியாக நடந்து சென்ற அந்த கொருக்கம் கிராமத்தைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு படிக்கும் முருகன் என்பவரது மகனான குலராசன் மீது தலையில் பாய்ந்துள்ளது. அருகே இருந்தவர்கள் உடனடியாக மீட்டு அவரை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து சிறுவனின் தந்தை சித்தாம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிந்த காவல்துறையினர் சரத்குமார் மற்றும் வெங்கடேசன் ஆகிய இருவரையும் கைது செய்து செய்யூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சக்திவேல்.